சார் எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க அம்மா தவறிடுறாங்க சார். என் தங்கச்சிக்கு வந்து 1 வயசு சார். எங்க அப்பா வந்து தன்னுடைய வேலைய விட்டுட்டு தங்கச்சிய பார்த்துக்கிறதுக்கோசரம் வீட்லயே இருக்காரு சார். வறுமை அவ்வளோ தூரம் இருக்கு சார். அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேள தான் சாப்பிட முடியிற அளவுக்கு வீட்டோட நிலைமை சார். நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு லீவ்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல ப்ரௌசிங் சென்டர் ஒண்ணு இருக்கும் சார். செல்ஃபோன் கடை இருக்கும். அங்க போய் பார்ட் டைம்ல செல்ஃபோன் கடையில அந்த அவரு அண்ணன் வெளிய போகும்போது நின்னோம்னா ரூ. 100, 200 கிடைக்கும் சார். அப்புறம் அப்படியே போனீங்கன்னா பக்கத்துல ப்ரௌசிங் சென்டர் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் டிராவல் ஏஜென்சி வச்சிருந்தாரு சார். அந்த ப்ரௌசிங் சென்டர்ல இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி குடுத்துட்டு இருப்பாரு. டிக்கெட்ட கொண்டு போய் டெலிவரி குடுத்துட்டு வந்தா நமக்கு ரூ. 50 ரூ. 100 குடுப்பாரு சார். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு நாள் அவர் தவறிடுறாரு சார். ஸோ அங்க இருக்க கஸ்டமர் முழுக்க நமக்கு கஸ்டமரா மாறுறாங்க. ஸோ அவங்க கேட்கறாங்க. இந்த மாரி டிக்கெட் ஃபோன் பண்ணி இந்த டிக்கெட் டிக்கெட் எனக்கு அந்த தொழில் எப்படின்னு தெரியாது. டெலிவரி மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல 17 வயசுல போய் நிண்டு முதல் டிக்கெட்ட எடுத்து வியாபாரத்த ஆரம்பிச்சு, பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிச்சது தான் சார் இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி, இன்னைக்கு ஒரு பிராண்ட உருவாக்கியிருக்கு சார். அப்படி இருந்து தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் சார். ஸோ அந்த வறுமை தான் நீங்க புஷ் பண்ணி கொண்டு வந்துச்சு தவிர சார், வறுமையிலிருந்து வரும் ஒவ்வொருவனும் அடையும் வெற்றி, அது சாதாரண வெற்றி இல்ல. இமாலய வெற்றி சார். ஸோ அத கரெக்ட்டா அந்த வறுமைய வச்சுட்டு நம்ம குறை சொல்லாம, அதுலேருந்து எப்படி ஜெயிச்சு ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கணும் தவிர, அத ஒரு சாக்கா வச்சுட்டு நம்ம சுத்தக்கூடாது. ஸோ இளைஞர்கள் எல்லாருமே ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு வறுமையும் நம்ம அத வந்து எப்படி கேண்டில்ல எப்படி வந்து ஒரு ஃபயர் வைக்கும்போது அத உருக்கிட்டு அத தன்னா மாத்தி எரியுதோ, லைஃப்ல எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஸ்பார்க்க யூஸ் பண்ணி ஒரு கேண்டில் மாரி பர்ன் ஆயிட்டே இருக்கணும் தவிர, நம்ம அத சாக்கா வச்சுக்கக்கூடாது.